ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 8வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். எத்திர காலே த்வனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினः பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. எத்திர காலே த்வனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினः பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. இந்த ஸ்லோகத்துலேருந்து ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு அடுத்ததில் என்ன சொல்கிறார் பெருமாள்னு கேட்டால், எப்படியெல்லாம் இந்த பிரயாண காலம் நடக்கிறது, அது யோகிகளுக்கு எப்படி இருக்கும், சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி இருக்கும், யோகிகள்லேயே எது மாதிரி அவ மனசில் அந்த பிரணவத்தை மனசில் நிறுத்தி எப்படி அவள் பிராணனை வெளியில் எடுத்துன்னு போகிறா, அவளுக்கு திரும்பி வர வழி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறார். அதனால் பரதர்ஷப இந்த ஸ்லோகத்திலேருந்தே சொல்ல துவங்குறார். பரத வம்சத்தில் பிறந்தவனே அர்ஜுனா அப்படின்னு பார்த்த கூப்பிட்டு, எத்திர காலே, எத்திர காலேன்னா எந்த காலத்தில், எந்தெந்த காலத்தில், எந்தெந்த காலங்களில், பிரயாதா பயணப்பட்டவர்கள், யோகினஹா பிரயாணப்பட்ட யோகிகள், அனாவிருத்திம் ச அதாவது விருத்தினா வருது, அனாவிருத்தினா திரும்பி வராதது, திரும்பி வராததையும் ஆவிருத்தியும் செய்வ திரும்பி வருதலையும் அடைகின்றார்களோ அந்த காலத்தை வக்ஷ்யாமி இப்பொழுது எடுத்து கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த காலத்தில் போனாக்க திரும்பி வரமாட்டா, எந்த சமயத்தில் போனால் திரும்பி வருவா, யோகிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்குது, மேலே மேலே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு காலத்துலேயும் எந்த காலத்தில்னு சொன்னால் இது எல்லாமே கர்மயோகிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் கர்மயோகின்னு என்ன சொன்னால், உனக்குன்னு என்ன வேலை விதிக்கப்பட்டதோ, நீ எந்த ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு வந்திருக்க, இப்போது நான் உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட். இப்போ நம்ம நடந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கே, இது ஒரு லைவ் ஈவெண்ட். இதில் ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்க முடியாது. ஆனால் ட்ராமான்னு சொன்னால் கூட நிறைய ரிஹர்சல்லாம் பார்த்து அந்த டயலாக் எப்படி இருக்கணும், அந்த டயலாக்கு சாதாரண ட்ரெஸ் போட்டுண்டே அதுபோல் பேசி பழகி அந்த வசனங்களை சிறப்புப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த வசனங்களை சிறப்புப்படுத்தின பிறகு அதுபோல் உடையில்லாமல் அதுபோலவே உடுப்புகளை அப்படி உடுத்தி கொண்டும் அப்படி பேசி பழக்கப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராமாவை ஜனங்களுக்கு முன்னாடி நடித்து காட்டலாம். சினிமாவை வந்தால் ஷூட் பண்ணி அதை அனுப்பிக்கலாம், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்லைடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லைஃப் என்று சொல்கிறமே இதில் ரிஹர்சல் இல்லை. லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல். எப்படி நாளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறதுன்னு இன்றைக்கே தயார் பண்ணிக்க முடியுமா, இல்லை நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதுக்கே தானே தயார் பண்ணிக்க முடியுமா, இல்லை. வாட் எவர் இட் கம்ஸ். பெருமாளே என்ன சொல்கிறார், இந்த துன்பமே இல்லாத உலகம்னு ஒன்று கிடையாது. துன்பமும் இன்பமும் மாறி மாறி தான் வரும். சில வாழ்க்கை கண்டினியூஸாக 4-5 வருஷம் துன்பம் இருக்கும், சில வாழ்க்கை 4-5 வருஷம் கண்டினியூஸாக இன்பம் இருக்கும். ஆனால் அந்த துன்பத்துக்குள்ளேயும் ஒரு இன்பம் கிடைக்கும், அந்த இன்பத்துக்கு இடையிலேயும் ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும். அதனால் இதை பழகிக்கோ. பெருமாள் என்ன சொல்கிறார், இப்படி இருக்கிறதுக்கு பழகிக்கோ, திஸ் இஸ் த ரியாலிட்டி, யூ ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்கிறார். அதனால் லைஃப் ரிஹர்சல் இல்லைன்னு சொல்கிறதுனால லைஃப் ரிஹர்சல் இல்லை, லைவ் ஈவெண்ட்டுக்கு எப்படி நடக்கணும். இப்போ நம்ம ஒரு தூர்தர்ஷனுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பேச போகிறோம், நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், துணியெல்லாம் சரி பண்ணிக்கணும், அங்கங்கே என்ன பண்ணக்கூடாது, அப்பப்போ நடுவில் கையெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் ஆட்டக்கூடாது, அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி பண்ணணும். ஏன்னா கேமரா தவறாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுன்னா இந்த ப்ரோக்ராம் உலகம் முழுக்க பார்ப்பா இல்லையா, லைவ் டெலிகாஸ்ட்னு சொன்னால் எல்லாரும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அது எதுவும் தவறோ பிசகோ வரக்கூடாது. அதனால் நான் உடுப்பெல்லாம் அடிக்கடி தொடருது அதெல்லாம் பண்ணாமல் கேமராவை பார்த்து
பார்த்து மட்டும் பேசினா அந்த டெலிகாஸ்ட்டு நல்லா போகும். எல்லாரையும் கொண்டாடுவா, கேமராமேனை கொண்டாடுவா, பேசுகிறவாளை கொண்டாடுவா, எல்லாமே நடக்கும். இது சாதாரண ஒரு ப்ரோக்ராம். அட் த மோஸ்ட் தப்பு நடந்துருத்துன்னா சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்லைடை போட்டு நிறுத்திவிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி பண்ண முடியாது. இந்த பயணம் இருக்கே, வாழ்க்கை என்கின்ற பயணம், த ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்கே, அந்த லைஃப் ஜேர்னியில் தவறு சாரிப்பா அப்படின்னு 2-3 பேப்பரை கிழிச்சு போடுறது, சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன்னு ஒரு ஸ்லைடை குறுக்க போடுறது, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் செய்யறது சரியில்லை. அப்படி தெர் இஸ் நோ சச் திங், யூ கேனாட் ஸ்டாப் எனி திங். அதுபோல் ஒன்று இல்லவும் இல்லை, அதுபோல் நடுவில் நிறுத்தவும் முடியாது. அதனால் என்ன பண்ணோம், இந்த ட்ராமான்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். வாட் எவர் கம்ஸ் இன் அவர் வே. அப்போது கர்மயோகியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த ட்ராமாவை நடிக்க வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு பெண் ஜென்மா கிடச்சிருக்கு, இதுக்கு இத்தனை வயசு தாண்டி இருக்குது, இதுபோல் இதுக்கப்புறம் இது பாக்கி வேலையை இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுன்னு வந்தது, இதுக்கப்புறம் இப்போ இதுபோல் வேறு ஒரு மாதிரி வேலை செய்கிறது அப்படின்னா அந்தந்த வேலையில் இருக்கிற ஒரு நிஜம், அந்தந்த வேலையில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி, அதை ஃபேஸ் பண்ணிக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை தயார் பண்ணிக்கோ, அதுபோல் நீ வேலை செய்ய ஆரம்பி. முன்னாடி போல் இருக்க பழைய போல் இருக்கவும் 20 வயசில் நடந்த மாதிரியும் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 40 வயசில் நடந்தால் போல இருந்தது போலும் இப்போ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனோட சில அயோட்டாலாம் கூட வந்துருக்குமா இருக்கும். இயற்கையாக என்ன தெரியுமா, நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்னு சொன்னாலே ஔவையார், அதுபோல் சில குணங்கள் தொடர்ந்து வருமா இருக்கும். ஆனால் அதுபோல் இப்போ செய்ய முடியாது. ஏன்னா ஒரு 12 மாதத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, 1 வயசு கூட இன்னும் நிறையலை, அதுக்கு இன்னும் அப்த பூர்த்தி ஆகலை, அது ஒரு மாதிரி நடந்துக்கும். அப்போ தான் அது என்னால் பண்ணோம், மொள்ளமாக அது நடந்து போகும், நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போது வளர்ச்சி ஏற்பட நடையில் துரிதம் வரும், சிறப்பான வரும், பேலன்ஸ்டு வாக் இருக்கும், அது ரொம்ப சிரமப்படாது. அதனால் அது டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா, அது ஏற்புடையது. அந்த வயசுக்கு அது அப்படி 1 வயசுக்கு உபாயமாக நடக்கும், 2-3 வயசு ஆச்சுன்னா ரொம்ப வேகமாக நடக்கும், 4 வயசு ஆச்சுன்னா அது ஓடும்போது நம்மளால் அதை பிடிக்கவே முடியாது. தங்கம் நெல்லு தங்கம் இதை வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பேச்சை கேட்டு அது எதுக்கோ அத்தை நிற்க சொல்கிறாளே அப்படின்னு திரும்பி பார்த்ததுன்னா நம்ம வேகமாக எட்டி நட போட்டு அந்த குழந்தைய பிடிச்சி விடலாம். அது எப்படின்னு கேட்டால், அந்த ரோலு, அந்த நடக்கிற ரோலை அது அந்த வயசுக்கு அது நன்னா வந்துடுத்து, அது வேகமாக செய்கிறது. அதுபோல் இந்த 60 வயசுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஆட்டிடியூடு, நன்றாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை, அதை வளர்த்துண்டாலே மேலே மேலே சரியாகும். பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறதே கர்மயோகி, கர்மத்தை விடாது செய்கிறவன். உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவை அதை நீ விடாமல் செய்கிற, அந்த கர்மாவை சரியாக செய்யணும்னு நினைக்கிற. சரியாக செய்யணுன்றதுக்கும் அவனுடைய திருவடி வாரத்திலேயே மனதை நிறுத்தி, அப்பா நல்லபடியாக நடத்தி கொடு, இந்த பொழுதை நல்லபடியாக நடத்துத்தா அப்படின்னு கேட்டால் அவனுடைய திருவடி வாரத்தில் நம்ம பலுவனை இறக்கினமான அவனே நல்லபடியாக நடத்தி கொடுப்பான். அதில் என்ன கிடையாது, மாற்று கருத்தாக இருக்கவே, அதில் என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை தான். அதனால் எந்த நேரத்தில் எப்படி கிளம்பினா, கர்மயோகிகள் எதை முன்ன நிறுத்தி அனாவிருத்தி வழியாக போகிறாரா, விருத்தி வழியாக போகிறாரா, எப்படி தன்னுடைய பிராணனை யோகதாரணையில் நிறுத்தி மேலே நடக்கிறார் அப்படின்றத யோகிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கர்மயோகிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது எப்படி நடக்கிறது அப்படின்னு அடுத்து வரப்போகிற 2-3 ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறார். கர்மயோகிகளை பற்றி கூறுகிறார். அது என்னது, விசர்க்கமானது என்ன அப்படின்னு, அதை பற்றி விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.